மேற்கு விளிம்பிற்கு அப்பால் மறந்த கரையின் நிலப்பரப்பு சன்னி எதிர்பார்த்ததைப் போல இல்லை மற்றும் எதிர்பார்க்கிறது. தீவின் இந்த பக்கத்தில் சரிவு மிகவும் செங்குத்தாக இருந்தது. அது முடிவடைய வேண்டிய இடத்தில் தட்டையான தரிசு நிலத்தின் பழக்கமான காட்சி எங்கும் காணப்படவில்லை. மாறாக தரையானது குறைவான கடுமையான ஆனால் இன்னும் கூர்மையான கோணத்தில் கீழ்நோக்கி சாய்ந்து கொண்டே இருந்தது. தூரம் வரை தொடர்ந்தது. உண்மையில் முழு தீவும் பூமியில் ஒரு பிரம்மாண்டமான காற்றழுத்தத்தின் விளிம்பில் நிற்பதாக தோன்றியது. அது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீண்டுள்ளது. அதன் விளிம்புகள் சற்று வளைந்த நிலையில் கற்பனை செய்ய முடியாத தாக்கத்தால் விட்டுச் சென்ற ஒரு மாபெரும் பள்ளத்தை ஒத்திருந்தது. சன்னியால் அவதானிக்க முடிந்ததிலிருந்து பள்ளத்தின் விட்டம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களில் மட்டுமே கணக்கிட முடியும். மிக கீழே மண்ணில் இருந்து துருத்திக் கொண்டிருப்பதை காணக்கூடிய ராட்சத மரத்தின் வேர்கள் பள்ளத்தாக்கின் சுவரின் சுவருடன் ஒப்பிடுகையில் சிறிய புல் கத்திகள் போல் தோன்றியது. உலகமே தன் பக்கம் சாய்ந்தது போல் சன்னிக்கு தலை சுற்றியது. சுருக்கமாக, அவர்களுக்கு மேற்கில் அதிக இயற்கை அம்சங்கள் எதுவும் இல்லை. இருண்ட கடலின் நசுக்கும் நீரோடைகளில் இருந்து தங்குமிடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையின்றி கீழே செல்வதே முன்னோக்கி செல்லும் ஒரே வழி. முன்னோக்கி செல்ல வழியே இல்லை என்று அர்த்தம். அவர்களின் மேற்கு பயணம் முடிவுக்கு வந்தது. அதனுடன் நிஜ உலகத்திற்கான நுழைவாயிலை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து நம்பிக்கையும் இழக்கப்பட்டது. சன்னி வெறிச்சோடிய நிலப்பரப்பை வெறித்து பார்த்தார். ஆத்திரமும் அவநம்பிக்கையும் அவரது இதயத்தில் நகங்களை பிடித்தது. அவர்களின் போராட்டங்கள் அனைத்தும் சும்மா இல்லை என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. ஆனால் ஆதாரம் அவருக்கு முன்னால் இருந்தது, உண்மையானது மற்றும் மறுக்க முடியாதது. அடடா அடடா! அவர் நிலைமையை தீர்க்க சில தந்திரமான வழிகளை பற்றி சிந்திக்க முயன்றார். ஆனால் அவரது கற்பனையால் எதுவும் வரவில்லை. இருண்ட கடல் ஒவ்வொரு இரவும் உலகத்தை மூழ்கடித்தது. அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி சூரிய அஸ்தமனத்திற்கு முன் போதுமான உயரத்தில் ஏறுவதுதான். எங்கும் உயரம் இல்லாத நிலையில் அவர் என்ன செய்ய முடியும்? சன்னி நெஃபிஸை பார்த்தார். அவர் அவரை விட அதிகமாக தெரிந்தார். அவள் முகம் ஒரு பனிக்கட்டி முகமூடியாக மாறியது. அவள் கண்களில் கசப்பும் வெறுப்பும் நிறைந்த இருண்ட தோற்றம். அவர் வாய் திறந்தார், எதையாவது சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் வார்த்தைகள் எதுவும் அவரது மனதில் வரவில்லை. இறுதியில் அவர்கள் இருவரும் மௌனமாக இருந்தனர், தொலைதூர சத்தம் இருண்ட சீ திரும்புவதை அறிவிக்கும் வரை. பிரம்மாண்டமான பள்ளத்தில் ஆழமான இருண்ட நீரோடைகள் அடிவானத்திற்கு அப்பால் தோன்றி அதை விளிம்பு வரை நிரப்ப விரைந்தன. சிறிது திகைத்து சன்னி நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து முடிவில்லா பள்ளத்தை ஒரு பெரிய கருங்கடலாக மாற்றுவதை பார்த்தார். பின்னர் அது நிரம்பி வழிய தொடங்கியது. ஆஷன் பாரோவை கடந்து பாய்ந்து அது உள்நாட்டிற்கு விரைந்தது. கிரிம்சன் லேபிரிந்தின் பவளத்தை நசுக்கியது. விரைவில் உலகம் முழுவதும் கருப்பு நீரில் மூழ்கியது. சன்னி அவனது உலர்ந்த உதடுகளை சுவைத்து நெஃபிஸ் பக்கம் திரும்பினாள். சிறிது இடைவெளிக்கு பிறகு கரகரப்பான குரலில் சொன்னார், இருண்ட கடலின் மூலத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். வானத்தில் இருந்து சூரிய ஒளியின் கடைசி கதிர்கள் மெதுவாக மறைவதை பார்த்து கொண்டிருந்த அவள் பின்னர் முகத்தில் ஒரு கடுமையான வெளிப்பாட்டுடன் அவனிடம் திரும்பினாள். திரும்பலாம். பயங்கரமான கண்டுபிடிப்பின் காரணமாக அவர்கள் மூவரும் தொலைந்து போனதாகவும் மனம் உடைந்ததாகவும் உணர்ந்தனர். குறிப்பாக காசி முற்றிலும் அதிர்ச்சியடைந்ததாக தோன்றியது. அவர்கள் முகாமுக்கு செல்லும் வழியில் முணுமுணுத்தாள், அதில் அர்த்தமில்லை, அது இல்லை. அது எப்படி இருக்கும்? சன்னியின் தோளை பற்றிக் கொண்டு அவள் அடியை விரைவுபடுத்தி கேட்டாள். கடல் மட்டத்தை விட உயரத்தில் எதுவும் இல்லை என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? தன் மனநிலை முன்பை விட இருண்டதாக உணர்ந்து பெருமூச்சு விட்டான். ஆம், நாங்கள் மிகவும் கவனமாக பார்த்தோம். முழு நிலமும் கீழே கீழே மற்றும் கீழே செல்கிறது. அது அடிவானம் வரை கிழக்கு தவிர மற்ற எல்லா திசைகளிலும் நீண்டுள்ளது. பார்வையற்ற பெண் தலையை ஆட்டினாள். ஆனால் அது எப்படி இருக்கும்? நாங்கள் கோட்டையை அடைந்ததை நான் பார்த்தேன். ஒரு வழி இருக்க வேண்டும். சன்னி எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள். உண்மையில் ஒரு வழி இருந்தால் அதை பற்றி அவருக்கு தெரியாது. சில வினாடிகளுக்குப் பிறகு அவருக்கு பதிலாக நெஃபிஸ் பதிலளித்தார். நாங்கள் நாளை ஏதாவது ஒன்றை கொண்டு வர முயற்சிப்போம். மோசமான சூழ்நிலையில் நாங்கள் முழு விஷயத்தையும் சுற்றி வர வேண்டும். அதை நினைத்து சன்னி நடுங்கினாள். அத்தகைய பயணம் பல மாதங்கள் ஆகும். பிரம்மாண்டமான பள்ளத்தை சுற்றி வட்டமிட அவர்கள் முந்தைய வாரங்களில் இருந்ததை விட பல மடங்கு அதிக தூரத்தை கடக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எதிர்க்கும் திறனுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றில் தடுமாறும் அபாயத்தை கொண்டு வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு இரவும் அவர்களுக்கு ஏதாவது இடரல் ஏற்படும் அபாயத்தை கொண்டு வருகிறது. இந்த நரக இடத்தில் பல மாதங்கள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் பாதாளத்தில் இல்லை. ஹா படுகொழி. ஒரு முகமூடியுடன் அவர் மோசமான சூழ்நிலையை பற்றி சிந்திக்காமல் இருக்க முயன்றார். விழும் இரவின் இருள் பயமுறுத்தும் எண்ணங்களுக்கு சிறந்த சூழலாக இருக்கவில்லை. நாளை
நாங்கள் ஓய்வெடுத்து ரீசார்ஜ் செய்து நாளை எதையாவது யோசிப்போம். காசி சொன்னது போல்தான். நாங்கள் கோட்டைக்குள் நுழைவதை அவள் பார்த்ததால் ஒரு வழி இருக்க வேண்டும். சூரியன் முழுவதுமாக மறைவதற்கு முன்பே அவர்கள் தங்கள் தற்காலிக முகாமை அடைந்தனர். உதிர்ந்த இலைகளின் தற்காலிக படுக்கையில் படுத்திருந்த சன்னி சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான். இன்று நான் எந்த கனவுகளையும் காணமாட்டேன் என்று நம்புகிறேன். பிறகு லேசாக முகம் சுளித்தார். கனவுகளா? நான் எப்போதிலிருந்து இந்த இடத்தில் கனவு காண முடிகிறது? ஓ சரி, அந்த ஒரு கனவு இருந்தது. அல்லது அது ஒரு நினைவா? அது மீண்டும் என்ன நடந்தது? ஓ, எனக்கு நினைவில் இல்லை. அந்த எண்ணம் மனதிலிருந்து மறைந்து தூங்கிவிட்டான். காலையில் மூவருக்கும் இடையே உள்ள மனநிலை மிகவும் சோகமாக இருந்தது. யாரும் எதுவும் பேசவோ அல்லது செய்யவோ விரும்பவில்லை. இலக்கின்றி தரையையோ அல்லது பெரிய மரத்தின் சலசலக்கும் இலைகளையோ பார்த்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய வெளிப்பாட்டின் அடி தவிர அவர்களும் பசியுடன் இருந்தனர். காரபேஸ் அரக்கனின் சடலம் குறைந்தபட்சம் சன்னிக்கு மேலும் மேலும் ஈர்க்கத் தொடங்கியது. இருப்பினும் காசிக்கு அளித்த வாக்குறுதியை மீறும் கட்டத்தில் அவர் இன்னும் இருக்கவில்லை. இறுதியாக நெஃபிஸ் அமைதியை கலைத்தார். எழுந்து நின்று அவள் கடுமையான தீர்மானத்துடன் பார்த்துவிட்டு சொன்னாள். நான் மரத்தின் உச்சியில் ஏறி சுற்றி பார்க்கப் போகிறேன். உயரத்திலிருந்து நாம் தவறவிட்ட ஒன்றை நான் கவனிக்கலாம். சன்னி அந்த மாபெரும் மரத்தை உற்று பார்த்தார். திடீரென்று நம்ப முடியாத அளவிற்கு சிறியதாக உணர்ந்தார். அது உண்மையிலேயே மிகப்பெரியதாக இருந்தது. அஷன் பாரோ ஏற்கனவே ராட்சத மாவீரரின் சிலை மற்றும் அவர்கள் பார்த்த மற்ற எல்லா தங்குமிடங்களையும் விட மிகவும் உயரமாக இருந்தது. மேலும் மரம் அதை கிட்டத்தட்ட குள்ளமாக்கியது. எல்லா வழிகளிலும் ஏறுவதற்கு நிறைய நேரமும் முயற்சியும் தேவைப்படும். ஆனால் அந்த நம்ப முடியாத உயரத்திலிருந்து அவள் உண்மையில் எதையாவது கவனிக்க முடியும். அவர் தலையின் பின்புறத்தை சொரிந்து கூறினார். சரி, ஆனால் கவனமாக இருங்கள். வானத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சிறகுகள் அருவருப்புகளை மீண்டும் கவனித்தால் கீழே வாருங்கள். மாறுதல் நட்சத்திரம் அவருக்கு தலையசைத்துவிட்டு மரத்தை நோக்கிச் சென்றது. தலையை திருப்பாமல் நிதானமாக விடைபெற்றாள். நான் போகும் வரை காசியை கவனித்துக்கொள். சில மணிநேரங்களுக்கு மேல் ஆகக்கூடாது. சன்னி ஒரு கையை அசைத்து அவள் செல்வதை பார்த்தாள். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார். ஒரு வழக்கமான நாளில் அவர் ஏற்கனவே தனது காலை பயிற்சியை ஆரம்பித்திருப்பார். ஆனால் இன்று அவருக்கு பசி அதிகமாக இருந்தது. வாருங்கள். பசி ஒரு தவிர்க்கவும் இல்லை. ஒரு போருக்கு முன்பு நீங்கள் எப்போதும் வயிறு நிறைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. எனவே எழுந்து பயிற்சி செய்யுங்கள். மிட்நைட் ஷார்ட் உங்கள் கையில் எப்படி இருக்கிறது என்பதை முயற்சிக்க வேண்டாமா? பெருமூச்சுடன் சன்னி எழுந்தாள். அவர் தனது புதிய வாளின் விரைவான மற்றும் நம்பகமான உணர்வை அனுபவித்து 1 மணி நேரம் பயிற்சி செய்தார். நீண்ட டச்சி உண்மையிலேயே நம்ப முடியாததாக இருந்தது. அது இலகுவாகவும் சூழ்ச்சியாகவும் தளராததாகவும் இருந்தது. அதன் விளிம்பு காற்றை வெட்டுவது போல் பாடியது. சன்னி ஏற்கனவே அது அவனுடைய ஒரு அங்கமாக உணர்ந்தாள். அவரது இயக்கங்கள் திரவமாகவும் அளவிடப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட நேர்த்தியாகவும் இருந்தன. பயிற்சி முடிந்ததும் பயனுள்ள ஒன்றைச் செய்ய முடிவு செய்தார். காரபேஸ் அரக்கனின் சடலத்தை நோக்கி நடந்து சென்ற சன்னி அதிலிருந்து ஆன்மாவை துருவி சிறிது நேரம் செலவிட்டார். இறுதியில் அவர் சிறிது முயற்சியுடன் 3 படிகங்களையும் சேகரித்து கடற்பாசி ரக்ஷாக்கில் பதுக்கி வைத்தார். இப்போது என்ன செய்வது? சிறிது யோசனைக்கு பிறகு அவருக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது மற்றும் அவரது நினைவிலிருந்து அந்த இடத்தை கண்டுபிடிக்க முயன்றார். காரபேஸ் அரக்கன் ஆன்மாவின் துருவத்தை மணலில் இறக்கிவிட்டான். அந்த துண்டு ஆஷன் பாரோவுக்கு அடிபணிந்த செஞ்சுரியன் மூலம் கொண்டு வரப்பட்டது. அது நேஃப் அல்லது காசிக்கு ஒரு உண்மையான விருந்தாக இருக்கும். அவர் விரைவில் சரியான இடத்தை கண்டுபிடித்தார். இருப்பினும் சன்னி எவ்வளவு முயன்றும் வசீகரிக்கும் படிகத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்தச் செயலில் மேலும் 2 மணி நேரம் கடந்துவிட்டது. ஸ்டேஞ்ச். அது மிகவும் பெரியதாக இருந்தது. அது எங்கே இருக்க முடியும்? தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் உறுதியாக இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் காசியுடன் அவர் விட்டுச் சென்ற நிழல் பெரிய மரத்தின் கிளைகளில் அசைவதை கவனித்தது. நெஃபிஸ் திரும்பி வந்தான். சன்னி தான் கண்டுபிடித்ததை பற்றி யோசித்துக்கொண்டு முகாமுக்கு திரும்பினாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? அல்லது இன்னும் மோசமான செய்தி மட்டும் இருந்ததா? அவர் திரும்பி வருவதற்குள் நெஃப் மற்றும் காசி முகத்தில் தளர்வான வெளிப்பாடுகளுடன் தரையில் அமர்ந்திருந்தனர். அவள் ஏதாவது பார்த்தாளா? சன்னி நினைத்தார், திடீரென்று உற்சாகமாக. ஆனால் அடுத்த நொடியே அவன் கண்கள் விரிந்தன. 2 பெண்களும் தங்கள் கைகளில் எதையோ பிடித்துக்கொண்டு உதடுகள் சிவப்பு வண்ணம் பூசப்பட்டிருந்தன. அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெரிய மரத்தின் கனிகளை தின்று கொண்டிருந்தார்கள். 37 கவர்ந்தது. சன்னி தடுமாறி தன் கூட்டாளிகளை பார்த்தான். நெஃபிஸ் மற்றும் காசி இருவரும் ஒரு பெரிய வட்டமான பளபளக்கும் பழத்தை கையில் வைத்திருந்தனர்.
இந்த பழங்களின் தோல் வழுவழுப்பாகவும் ஓனிக்ஸ் போல கருப்பு நிறமாகவும் இருந்தது. அதே சமயம் சதைப்பற்றுள்ள உட்புறங்கள் ரூபி போல சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவர்களின் கைகள், கன்னம் மற்றும் உதடுகளில் சிவப்பு சாறு தடவப்பட்டது. அவர்கள் இரத்தத்தை விருந்து செய்வது போல் இருந்தது. காற்று ஒரு கவர்ச்சியான, இனிமையான நறுமணத்தால் நிரப்பப்பட்டது. சன்னி பின்வாங்கினார். ஆனால் அவரது வயிறு விருப்பமின்றி உருமியது. அவர் எவ்வளவு பசியாக இருந்தார் என்பதை நினைவுபடுத்தினார். நெஃபிஸ் சன்னியை பார்த்து ஒரு நிதானமான புன்னகையை வழங்கினார். ஏய்! வார்த்தைகளை இழந்து அவளையே உற்று பார்த்தான். இறுதியாக சில வினாடிகள் கடந்த பிறகு சன்னி தன்னை கூட்டிக் கொண்டு கத்தினார். ஏய், என்ன சொல்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? அவநம்பிக்கையும் கோபமும் நிறைந்த அவனது குரல் சத்தமாக இருந்தது. நெஃப் மற்றும் காசி இருவரும் அவரை நோக்கி திரும்பினர். அவர்கள் வெளிப்படையாக குழப்பமடைந்தனர். ஏன் கத்தரே? சன்னி மனம் போனதைப் போல உணர்ந்து அவர்களை பார்த்தார். இதை பற்றி ஏன் அலட்சியமாக இருந்தார்கள்? இங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது? சூழ்நிலையில் சில அர்த்தங்களை கண்டுபிடிக்க முயன்று அவர் ஒரு எச்சரிக்கையுடன் முன்னோக்கி எடுத்து நெஃபிஸை பார்த்தார். அவள், காத்திரு. அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான்? அவருக்கு மிகவும் பசியாக இருந்தது. உணவை தவிர எதிலும் கவனம் செலுத்துவது கடினமாக இருந்தது. எதிர்பாராத ஞாபக மறதியை உலுக்கி சன்னிதான் சொல்ல வந்ததை நினைவு கூர்ந்து அழுத்தினாள். ஏன் மனம் மாறினாய்? மாறுதல் நட்சத்திரம் முகம் சுளித்தது. மனம் மாறிவிட்டதா? எதை பற்றி? அவள் தன்னை முட்டாளாக்க பார்க்கிறாள் என்று எண்ணி அவன் பற்களை கடித்துக் கொண்டான். பழங்களை பற்றி. சாப்பிடுவதை தவிர்க்க ஒப்புக்கொண்டோம் என்று நினைத்தேன். நெஃபிஸ் கண் சிமிட்டினாள். அவள் முகத்தில் ஒரு குழப்பமான வெளிப்பாடு தோன்றியது. நாங்கள் செய்தோமா? ஏன்? சன்னி பதில் சொல்ல வாயை திறந்தார். ஆனால் பின்னர் உறைந்து போனார். உண்மையில் அவர்கள் ஏன் அந்த ஒப்பந்தத்தை செய்தார்கள்? ஓ, எனக்கு நன்றாக நினைவில் இல்லை. ஒரு காரணம் இருப்பதாக அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் அவரது நினைவகம் முற்றிலும் காலியாக இருந்தது. நிச்சயமாக ஒரு ஒப்பந்தம் இருந்தது, இல்லையா? குறைந்தபட்சம் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை இருந்தது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இப்போது எனினும், ஆம், அவர் முழு விஷயத்தையும் கற்பனை செய்தாரா? கவர்ச்சிகரமான பழங்களை சாப்பிடாததற்கு உண்மையில் எந்த காரணமும் இல்லை. குறிப்பாக அவர்கள் மூவரும் மிகவும் பசியுடன் இருந்தபோது. இல்லை, பொறு. அது சரியல்ல. நல்லா இருக்கீங்களா சன்னி? கவலையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்த நேஃபிஸை அவன் பதறி பார்த்தான். திடீரென்று சன்னி தொலைந்து போனதாகவும் குழப்பமாகவும் உணர்ந்தாள். என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்? ஏதோ ஒருவித ஒப்பந்தம் பற்றி ஏதாவது. என்ன ஒப்பந்தம்? எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் முகத்தை சுருக்கிக் கொண்டு அப்படியே நின்று கொண்டு இருந்தான். அச்சச்சோ, இது சங்கடமாக இருக்கிறது. அவள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் முழுவதுமாக இடைவெளி விட்டேனா? அதிர்ஷ்டவசமாக காசி விரைவாக அவரை காப்பாற்ற வந்தார். நிலைமையை எப்படி மோசமாக்குவது என்று அவளுக்கு எப்போதும் தெரியும். நீ இல்லாம நாங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு கோபமா? அவன் அவளை பார்த்து அவள் கைகளில் இருந்த பெரிய, சுவையான பழத்தை கவனித்தான். அவன் வயிறு உருமியது. மிகவும் பசிக்கிறது. ஓ, நான் நினைக்கிறேன். காசி சிரித்துக்கொண்டே தரையில் சுட்டி காட்டினார். அங்கே விழுந்த இலைகளின் குவியலில் மற்றொரு பழம் வைக்கப்பட்டது. அவள் பற்கள் சிவப்பு சாறு பூசப்பட்டிருந்தன. கவலைப்படாதே, ஒவ்வொருவருக்கும் ஒன்று என்று 3 பேரை கொண்டு வந்தான் நெஃப். அவள் எவ்வளவு நல்லவள்! சன்னி பழத்தை எடுத்து பார்த்துவிட்டு சிறிதும் யோசிக்காமல் கடித்தாள். உடனடியாக அவரது வாய் மகிழ்ச்சியான, குளிர்ந்த இனிப்புடன் நிறைந்தது. சதைப்பற்றுள்ள ஜூசி பழம் அவர் இதுவரை ருசித்ததில் மிகவும் சுவையான விஷயமாக இருக்கலாம். இது ஊட்டமளிக்கும் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும், செழுமையான அமைப்பு மற்றும் மென்மையான, நீடித்த பின் சுவையுடன் இருந்தது. ரூபி சதை நடைமுறையில் அவரது நாக்கில் உருகியது. அவரது உடல் முழுவதும் நடுங்கியது. அது ஒரு பழத்தின் வடிவத்தில் சுத்தமான மகிழ்ச்சியாக இருந்தது. ஆஹா! அவரது மகிழ்ச்சி இருந்தபோதிலும் சன்னி சில காரணங்களால் தொந்தரவு அடைந்தார். முழு சூழ்நிலையிலும் ஏதோ தவறாக இருந்தது. ஆனால் என்ன? மற்றொரு கடியை எடுத்துக்கொண்டு அவர் முகத்தைச் சுருக்கி இந்த கவலை உணர்வின் மூலத்தை புரிந்துகொள்ள முயன்றார். ஆன்மா மரத்தின் பழம் எவ்வளவு பரலோக சுவை கொண்டது என்பதை தவிர வேறு எதையும் பற்றி யோசிப்பது கடினமாக இருந்தது. ஆனால் அவர் தன்னை ஒருமுகப்படுத்த கட்டாயப்படுத்தினார். ஹா, ஆன்மா மரமா? எப்போதிலிருந்து? காத்திரு, கவனத்தை சிதறடிக்காதே. விசித்திரத்தின் மூலத்தை சன்னி இறுதியாக கண்டுபிடிக்க முடிந்தது. அது அவனுடைய நிழல். பழத்தை எடுக்க அவன் கையை நீட்டியபோது அதை தொட மனமில்லாதது போல் நிழல் அவனது அசைவுகளை நகலெடுக்கவில்லை. இப்போதும் அது அசையாமல் இருந்தது. பழத்தை உண்பதை மிமிக் செய்ய மறுத்தது. விசித்திரமானது. இவனுக்கு என்ன ஆச்சு? சன்னி இன்னும் ஒரு கடி எடுத்து நிழலை பார்த்தாள். சிந்தனையில் மூழ்கினாள். நிழலுக்கு ஒரு விசித்திரமான மனநிலை இருந்தது. ஆனால் அது அரிதாகவே காரணமின்றி ஏதாவது செய்தது.
அதற்கு பழம் பிடிக்கவில்லை என்றால் அதில் ஏதோ தவறு இருக்க வேண்டும். பழம். சன்னி முகம் சுளித்தார். திடீரென்று ஒரு பயம் அவரது இதயத்தை பற்றிக் கொண்டது. அதில் ஏதோ தவறு இருந்தது. அடடா, இந்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? பழத்தில் ஏதாவது பிரச்சனையா? ஏன் அங்கே? பொறு, இதற்காகவா நான் நெஃபிஸை கத்தினேன்? அவள் ஒரு ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டாள். ஒப்பந்தம் என்ன? சன்னி மிக முக்கியமான ஒன்றை நினைவில் வைத்துக் கொண்டார். அவர் நூலை இழுக்க வேண்டும் என்று உணர்ந்தார். முழு உண்மையும் தன்னை வெளிப்படுத்தும். அவர் தோல்வியுற்றால் பயங்கரமான ஒன்று நடக்கப் போகிறது. ஆனால் சன்னி கவனம் சிதறிவிட்டார். எதிர்பாராத ஒன்று, அவருடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டிய ஒன்று. உடனடியாக அவர் எப்படியோ சோல் மரத்தின் பழங்களில் உள்ள பிரச்சனையை மறந்துவிட்டார். ஏனென்றால் அந்த நேரத்தில் மந்திரம் அவரது காதில் பேசிக் கொண்டிருந்தது. உங்கள் நிழல் வலுவடைகிறது. எது? என்ன? அவர் கண் சிமிட்டினார். பின்னர் அவரது கைகளில் இருந்த சுவையான பழங்களை பார்த்தார். சன்னி தனது 3வது கடியை விழுங்கிய உடனேயே அவரது சக்தி அதிகரிப்பதை ஸ்பெல் அறிவித்தது. திகைத்து நின்ற அவன் தலையை உயர்த்தி நெஃபிஸை பார்த்தான். மாறிவரும் நட்சத்திரமும் அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான வெளிப்பாட்டுடன் அவளது பழத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பார்வையை உணர்ந்தவள் நிமிர்ந்து பார்த்தாள். சன்னி அவன் உதடுகளை கவ்வினாள். நீங்க? அதே நேரத்தில் நெஃபிஸ் கூறினார். நான் ஆன்மா சாரத்தின் ஒரு புள்ளியை உள்வாங்கினேன். எதுவும் பேசாமல் இருவரும் காசியின் பக்கம் திரும்பினர். பார்வையற்ற சிறுமி ஆர்வத்துடன் பழங்களை தின்று கொண்டிருந்தாள். சிவப்புச்சாறு அவள் கன்னத்தில் வழிந்த நிலத்தில் வடிந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் நின்று சிரித்தாள். உண்மையில் நான் என்னுடையதை சில கடிகளுக்கு முன்பு பெற்றேன். சன்னியின் கண்கள் விரிந்தன. உற்சாகமாக அவர் ரன்களை வரவழைத்து சரியான கிளஸ்டரை கண்டுபிடித்தார். நிழல் துண்டுகள் 97 கீழ் 1000. அவர் உண்மையில் ஒரு துண்டு பெற்றார். கொடிய அசுரர்களுக்கு எதிரான போரில் தன் உயிரை பணயம் வைக்காமல் நிழல் துண்டை பெற்றார். இறுதியாக காராபேஸ் அரக்கன் ஏன் ஆன்மா மரத்திலும் அதன் பழங்களிலும் மிகவும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதை சன்னியால் உணர முடிந்தது. இந்த பழங்கள் தூய மந்திரம். சங்கடமான உணர்வை எல்லாம் மறந்துவிட்டு கையை உயர்த்தி சதைப்பற்றுள்ள சுவையான ஊட்டமளிக்கும் சதையை பேராசையுடன் கடித்தார். மாலையின் பிற்பகுதியில் சூரியன் ஏற்கனவே அடிவானத்திற்கு பின்னால் மறைந்திருந்து இருண்ட கடல் மீண்டும் ஆஷன் பாரோவை ஒரு தனிமையான தீவாக மாற்றியபோது அவர்கள் மூவரும் இரவுக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். பெரிய மரத்தின் வேர்களுக்கு இடையில் ஓய்வெடுக்க அவர்கள் தங்கள் முகாமை நகர்த்தினார்கள். அதிசயமான பழங்களை உட்கொள்வதால் கிடைத்த புதிய ஆற்றலால் அவர்களின் கவலைகள் அனைத்தும் மறைந்துவிட்டன. மேலும் மேற்கு நோக்கி நகர வழியில்லாமல் நெஃபிஸ், சன்னி மற்றும் காஸ்ஸி ஆகியோர் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு சில நாட்கள் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். அவர்கள் ஒரு குறுகிய விடுமுறைக்கு தகுதியானவர்கள். ஆஷன் பாரோஸ் குணமடைய சரியான இடமாக இருந்தது. சுற்றியுள்ள தரிச்சு நிலத்தில் எந்த அரக்கர்களும் இல்லை. கடலின் பயங்கரங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் அளவுக்கு அது பெரியதாக இருந்தது. மேலும் சோல் மரத்திற்கு நன்றி அவர்கள் ஏராளமான உணவுகளை கொண்டிருந்தனர். மேலும் என்னவென்றால் அந்த உணவு அவர்களுக்கு ஆற்றலையும் அளிக்கும். தங்கள் உயிரை பணயம் வைக்காமல் வேறு எங்கு அவர்கள் வலுவாக வளர முடியும்? நரகத்தை பொறுத்தவரை இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கமாக இருந்தது. உதிர்ந்த இலைகளின் தற்காலிக மெத்தையில் சன்னி படுத்திருந்தாள். பல நாட்களில் முதல் முறையாக நிம்மதியாகவும் நம்பிக்கையுடனும் உணர்ந்தாள். விஷயங்கள் சிறப்பாக வருவதாக தோன்றியது. தூங்குவதற்கு முன் அவர் பெரிய மரத்தின் வலிமையான கிளைகளை பார்த்து சிறிது வருத்தத்துடன் நினைத்தார். காரபேஸ் அரக்கன் மறைந்துவிட்டதால் இந்த அற்புதமான மரத்தை இனி பாதுகாக்க யாரும் இல்லை. நாம் நமது பயணத்தை தொடரும்போது அது முற்றிலும் பாதுகாப்பற்றதாக இருக்கும். என்ன அவமானம்! அவன் சுயநினைவு ஏற்கனவே அரை தூக்கத்தில் இருந்தது. இருப்பினும் சன்னியின் மனதில் ஒரு கடைசி எண்ணம் நுழைந்தது. அவர் முழுமையாக இருளின் தழுவலில் நழுவினார். அதை பரிமாறவும் உணவளிக்கவும் அதன் விதைகளை பரப்பவும் யாரும் இங்கு இருக்க மாட்டார்கள் என்பது என்ன அவமானம்! காலையில் இலைகளின் மெல்லிய சலசலப்பால் சன்னி எழுந்தாள். கண்களை திறந்த அவர் சோல் மரத்தின் கருஞ்சிவப்பு கிரீடத்தின் வழியாக சூரிய ஒளியின் கதிர்கள் விழுவதைக் கண்டார். இளஞ்சிவப்பு நிறத்தில் மென்மையான நிழல்களில் உலகத்தை வரைந்தார். காட்சி அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. ட்ரீம் ராஜ்யத்தின் ஆபத்துகள் மற்றும் பயங்கரங்கள் எதுவும் அவரை இங்கு அடைய முடியாது என்பது போல் உணர்ந்தேன். ஒரு மென்மையான காற்று அவரது தோலை தொட்டது. அதனுடன் குளிர்ச்சியையும் உதிர்ந்த இலைகளின் வாசனையையும் கொண்டு வந்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு முதல் முறையாக சன்னி நிம்மதியாக உணர்ந்தார். விடுமுறை என்றால் இப்படித்தானா? அப்படியானால் அவர்கள் எடுத்த முடிவு சிறந்த முடிவு. கொட்டாவியுடன் எழுந்து உட்கார்ந்து சோம்பேறியாகச் சுற்றி பார்த்தான். காசியும் நெஃபிஸும் ஏற்கனவே விழித்திருந்தனர். அவர்களை பார்த்ததும் சன்னியின் முகத்தில் சிரிப்பு வந்தது.
நான் ஏன் சிரிக்கிறேன்? தலையை அசைத்து சன்னி ஒரு தீவிரமான முகபாவத்தை வெளிப்படுத்தி கூறினார். காலை வணக்கம். பெண்கள் அவரை வாழ்த்தினர். பின்னர் நெஃபிஸ் தலையை சற்று சாய்த்து கேட்டார். ஏய், நேத்து ராத்திரி நாம ஏன் யாரையும் காக்க வைக்காதது ஞாபகம் இருக்கா? சன்னி கண் சிமிட்டினாள். உண்மையில் ஏன் யாரும் முகாமை காக்கவில்லை? ஓ இல்லை, நாங்கள் மிகவும் சோர்வாக இருந்தோம் என்று நினைக்கிறேன். மேலும் இங்கே மிகவும் பாதுகாப்பானது. ஏன் தூக்கத்தை இழக்க வேண்டும்? அவள் முகம் சுளித்தாள். சன்னி செங்கின் ஸ்டார் அவர்களை துன்புறுத்துவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் தோள்களை குலுக்கினார். நான் நினைக்கிறேன். ஹா, அது அவளைப் போல் இல்லை. நான் மட்டும் பெரிய மனநிலையில் இல்லையா? நெஃப் நன்றாக உணர அவர் கீழே சுட்டிக்காட்டி கூறினார். கவலைப்படாதே, ஏதாவது நடந்திருந்தால் என் நிழல் நம்மை எச்சரித்திருக்கும். அவள் ஏற்கனவே தனது கேள்வியை மறந்துவிட்டதாக தோன்றியது. அவள் முன்பு என்ன செய்தாலும் திரும்பினாள். இந்த நாட்களில் அவர்கள் மூவரும் எளிதில் திசை திருப்பப்பட்டனர். சன்னி பெருமூச்சு விட்டாள். அப்படியானால் இன்று என்ன செய்யப் போகிறீர்கள்? காசி புன்னகையுடன் அவனிடம் திரும்பி கிண்டல் தொனியில் பதிலளித்தார். ஒன்றுமில்லை, நாங்கள் விடுமுறையில் இருக்கிறோம், நினைவிருக்கிறதா? அதனால் நாங்கள் ஓய்வெடுக்கப் போகிறோம். ஒரு திட்டம் போல் தெரிகிறது. திட்டங்களைப் பற்றி பேசுகையில் அந்த நேரத்தில் காசி வெறித்தனமாக ஒரு நகைச்சுவையான கடுமையான வெளிப்பாட்டுடன் கூறினார். நீங்களும் சன்னி திட்டமிடவும் உங்களுக்கு அனுமதி இல்லை. சும்மா உட்கார்ந்து அந்த நாளை அனுபவிக்கவும். சரியா? சன்னி அவன் தலையின் பின்பகுதியை வருடினான். சரி. எதையோ மறந்து விடுவது போல் உணர்ந்தான். ஆனால் என்ன? நெஃபிஸை பார்த்து சன்னி தயங்கி கேட்டார். எனக்கு நினைவூட்டு, நேற்று ஏன் சோல் மரத்தில் ஏறினாய்? அவள் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். ஓ, எனக்கு நிஜமாகவே நினைவில் இல்லை. பழங்களை பெற வேண்டுமா? சன்னி அதிசய பழங்களை பற்றிச் சொல்லிச் சிரித்துவிட்டு தலையசைத்தார். ஆமாம், அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சில நாட்கள் கழிந்தன. சன்னி, நெஃபிஸ் மற்றும் காசி அவர்களை உலகில் எதிலும் அக்கறை கொள்ளாமல் சும்மாவே கழித்தனர். அவர்களின் சோர்வுற்ற உடலும் மனமும் ஓய்வெடுக்க நேரம் தேவைப்பட்டது. அவர்கள் மதியம் வரை தூங்கி மகிழ்ச்சியான பழங்களை சாப்பிட்டு நெருப்பைச் சுற்றி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அல்லது வெறுமனே அரவணைப்பில் நனைந்தனர். சில நேரங்களில் அவர்கள் விளையாட்டுகளை விளையாடுவார்கள் அல்லது வேறு வகையான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவார்கள். மற்ற நேரங்களில் அவர்கள் தனியுரிமையின் கிட்டத்தட்ட மறந்துவிட்ட உணர்வை அனுபவித்து தங்களை தாங்களே வைத்திருப்பார்கள். சன்னி தனது வாழ்நாளின் பெரும்பகுதிக்கு தனிமையாகவே இருந்ததால் கடந்த சில வாரங்களாக ஒரு நிமிடம் கூட தனக்கென இல்லாமல் மற்றவர்களுடன் அருகருகே செலவழித்தது ஒரு வரிவிதிப்பு அனுபவமாக இருந்தது. மீண்டும் ஒருமுறை தன் எண்ணங்களோடு தனிமையில் இருக்கும் வாய்ப்பை அவன் விரும்பினான். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் மூவரும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்றால் தனித்தனியாக இருக்கும் அளவுக்கு தீவு பெரியதாக இருந்தது. அது அடிக்கடி நடந்தது என்பதல்ல. முதலில் ஒன்றும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருப்பது மிக விரைவாக சலிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அது நடக்கவில்லை. அவர் முற்றிலும் நன்றாக உணர்ந்தார். வெறுமனே தரையில் படுத்துக்கொண்டு ஆன்மா மரத்தின் மெதுவாக அசையும் கிளைகளை உற்று பார்த்தார். மகிழ்ச்சியான ஆரவாரத்தில் சிக்கிக்கொண்டார். இதுபோன்ற தருணங்களில் சூரியன் மறையும் போதுதான் முழு நேரமும் கடந்துவிட்டது என்பதை அவர் அடிக்கடி உணர்ந்து நேரத்தை தொலைத்து விடுவார். நேரம் பற்றிய கருத்து பொதுவாக புரிந்துகொள்ள கடினமாக இருந்தது. அமைதியான தீவில் எத்தனை நாட்கள் கழித்தார்கள் என்பது சன்னிக்கு முழுமையாக தெரியவில்லை. அது ஒரு வாரத்திற்கும் குறைவானது என்று அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் சரியான தொகையை நினைவில் கொள்ள முடியவில்லை. எதையாவது நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டது. அவர்கள் மூவரும் பெருகிய முறையில் கவனக்குறைவாகவும் மறதியாகவும் மாறினர். சில சமயங்களில் சன்னி தனது முந்தைய வாழ்க்கையை பற்றிய விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்ள அல்லது அவர்களின் நடத்தையின் விசித்திரத்தை கவனிக்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்வார். ஆனால் ஒரு நிமிடம் கழித்து அவர் இந்த கவலைகளை மறந்துவிடுவார். சில தீங்கற்ற சிந்தனை அல்லது நிகழ்வுகளால் திசை திருப்பப்பட்டார். அவனது நினைவு மங்கலாக அல்லது நிகழ்வுகளால் திசை திருப்பப்பட்டார். அவனது நினைவு மங்கலாகவும் மாறியது. மந்திர பழங்கள் எவ்வளவு சுவையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருந்தன. ஆன்மா மரத்தின் நிழலின் கீழ் வாழ்வது எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு அற்புதமானது என்பது மட்டுமே அதில் உள்ள தெளிவான விஷயங்கள். மரம் அழகாகவும் கருணையுடனும் தாராளமாகவும் இருந்தது. இது கருஞ்சிவப்பு தளம் என்ற சபிக்கப்பட்ட பிளைட்டில் இருந்து அவர்களை பாதுகாத்தது, அரக்கர்களை விலக்கி வைத்தது மற்றும் அவர்களின் உடலுக்கும் அவர்களின் ஆன்மாவின் மையங்களுக்கும் ஊட்டச்சத்தை வழங்கியது. கம்பீரமான ஆன்மா மரத்தை கண்டுபிடிப்பது ஒரு உண்மையான ஆசீர்வாதம் என்று சன்னி பெருகிய முறையில் உறுதியாக நம்பினார்.
அதன் பரிசுகளை விட்டுவிட்டு வெளியுலகின் திகிலுக்கு திரும்பும் எண்ணம் குறைவாகவே கவர்ச்சிகரமானதாக தோன்றியது. அவர்கள் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏன் வெளியேற வேண்டும்? சரி, அவர்களில் குறைந்தது 2 பேர் இருந்தனர். நெஃபிஸ் ஆரம்பத்தில் சன்னி மற்றும் காஸ்ஸியைப் போல் கவலையற்றவராகவும் அமைதியாகவும் இருந்தபோது, நேரம் செல்லச் செல்ல அவர் விசித்திரமான முறையில் விரக்தியடைந்து இருளாக வளர்ந்தார். அவள் பழைய, தொலைதூர மற்றும் சமூகமற்ற சுயத்திற்கு திரும்பியது போல் தோன்றியது. அவர்களுடன் அரட்டையடிப்பதற்கு அல்லது ஓய்வெடுப்பதற்கு பதிலாக, சேஞ்சிங் ஸ்டார் தனது பெரும்பாலான நேரத்தை தீவின் மேற்கு விளிம்பில் தனியாக உட்கார்ந்து இருண்ட கண்களுடன் தூரத்தை வெறித்து பார்த்தார். சன்னிக்கு என்ன தவறு என்று தெரியவில்லை. அவன் அவளை பற்றி கவலைப்பட்டான். நினைவாற்றலின் அடிக்கடி வலியுறுத்தும் குறைபாடுகள் கூட நெஃப் பற்றிய அவரது கவலையை சமாளிக்க முடியவில்லை. ஒரு மாலை பொழுதில் சன்னி தீவின் மேற்குச் சரிவை நெருங்கினார். வலியால் தலை பிளந்து போவது போல் உணர்ந்தான். சில காரணங்களால் இந்த வருகைக்கான காரணத்தை அவர் இங்கு வரும் வழியில் மறந்துவிட்டார். அவனுடைய எண்ணங்களை தக்கவைத்துக் கொள்ள அவனுடைய முழு மன உறுதியும் தேவைப்பட்டது. அவர் நெஃபிஸைச் சரிபார்க்க விரும்பினார். எப்பொழுதும் போல் அவள் மேற்கு விளிம்பின் முகட்டில் அமர்ந்து தூரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். சன்னி மேட்டின் மீது ஏறி அமர்ந்து தயக்கத்துடன் அவளை பார்த்தான். ஏய் நெஃப்! மாறிவரும் நட்சத்திரம் அவரை பார்த்தது. அவளுடைய உண்மையான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் எந்த முயற்சியும் பயனற்றதாய் அவளுடைய அலட்சிய வெளிப்பாடு திரும்பியது. இருப்பினும் அவள் நன்றாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஏய்! சன்னி அவன் தலையின் பின்பகுதியை வருடினான். அவன் விஷயங்களை பார்க்கிறானா அல்லது அவளுடைய தலைமுடி முன்பை விட சற்று நீளமாக இருந்ததா? நீங்கள் ஏன் விடுமுறையை அனுபவிக்கவில்லை? மாறுதல் நட்சத்திரம் முகம் சுளித்தது. சிறிது நேரம் கழித்து அவள் சொன்னாள். நாம் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டாமா? அவர் புருவங்களை உயர்த்தினார். ஆச்சரியப்பட்டார். மேற்கில் என்ன இருக்கிறது? நேப்பின் புருவம் ஆழமடைந்து ஒரு கசப்பாக மாறியது. எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் நான் உணர்கிறேன். அவள் அமைதியாகி பின்னர் அமைதியாக சொன்னாள். நான் மிக முக்கியமான ஒன்றைச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆன்மா மரத்தை கைவிடுங்கள். என்ன ஒரு விசித்திரமான யோசனை! சன்னி சிறிது நேரம் யோசித்து அவர்கள் எங்காவது செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். இறுதியாக அவர் கேட்டார். ஏன் மேற்கு, எல்லா திசைகளிலும்? நெஃபிஸ் அவன் பக்கம் திரும்பினான். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான, வேதனையான வெளிப்பாடு இருந்தது. பல்லை கடித்துக்கொண்டு அவள் கிசுகிசுத்தாள். எனக்கு தெரியாது. சன்னி பெருமூச்சு விட்டாள். அவளுக்கு தெரியாவிட்டால் அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவன் அவளை நன்றாக உணர வேண்டும் என்பதுதான். ஆனால் எப்படி? சன்னி ஒரு வழியை யோசிக்க முயன்றாள். தான் மறப்பது மிக தெளிவான ஒன்று இருப்பதை உணர்ந்தான். நேப்பின் துன்பத்தை உடனடியாக துடைக்கும் ஒன்று. உணர்த்தல் அவனை தாக்கியதும் அவன் உறைந்து போனான். நிச்சயமாக, எப்படி மறக்க முடியும்? பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. அவன் சோல்ட்ரி மீது ஏறி அவள் சாப்பிடுவதற்கு ஒரு குறிப்பாக ஜூசி பழத்தை கண்டுபிடிக்க வேண்டும். சன்னி பெரிய மரத்திற்கு திரும்பியபோது ஏற்கனவே இருட்டாகிவிட்டது. காசி உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் ஆடையின் கீழ் வசதியாக பதுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் அமைதியான புன்னகை இருந்தது. இனிமையான கனவுகள். நீண்ட காலமாக அவளது பயங்கரமான பார்வைகளால் அவள் கவலைப்படவில்லை. அவர்கள் அமைதியான தீவில் தங்க முடிவு செய்ததிலிருந்து எல்லாம் சிறப்பாக மாறியது. நேப்பின் மனநிலையை தவிர அனைத்தும். பாரோவின் மேற்கு விளிம்பில் தங்கியிருந்த அவள் இன்று முகாமுக்கு திரும்புவதற்கு கூட கவலைப்படவில்லை. கருப்பு தண்ணீருக்கு அவள் மிக அருகில் இருப்பது சன்னிக்கு பிடிக்கவில்லை. அவர் பெருமூச்சு விட்டார். அவளுக்கு சீக்கிரம் சுவையான பழங்கள் கிடைக்க வேண்டும். மந்திர பழங்களை சாப்பிட்ட பிறகு அவளால் நிச்சயமாக சோகமாக இருக்க முடியாது. அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தன. சன்னி அவர்களை பற்றி நினைத்துக்கொண்டே எச்சில் ஊற ஆரம்பித்தாள். ஒருவேளை நானும் எனக்காக ஒன்றை கண்டுபிடித்துவிடலாம். ஆரம்பத்தில் அவர்கள் பழங்களை சேகரிக்க ஆன்மா மரத்தின் கீழ் கிளைகளுக்கு மாறி மாறி ஏறினர். இருப்பினும் சமீபத்தில் நெஃபிஸ் தனது விசித்திரமான மனச்சோர்வினால் திசை திருப்பப்பட்டதாக தோன்றியது. இதன் விளைவாக குழு அனைவருக்கும் பழங்களை கொண்டுவர அவரை நம்பியிருந்தது. அவர் ஏற்கனவே மிக குறைந்த கிளைகளை சுத்தமாக எடுத்து முதலில் பழுத்த பழங்களை தேர்ந்தெடுத்தார். பின்னர் வந்தவை சிறியதாக இருந்தன, மேலும் அவை பரலோகத்திற்கு இல்லை. இருப்பினும் அவை இன்னும் அற்புதமாக சுவைத்தன. ஒவ்வொரு பழமும் ஒரு நபரை நீண்ட நேரம் திருப்திப்படுத்தும் அளவுக்கு பெரியதாக இருந்ததால் அவை ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேல் சாப்பிடுவது அரிது. பழுத்த பழங்கள் சன்னிக்கு 1 அல்லது 2 நிழல் துண்டுகளை அளித்தன, சிறியவை 1 அல்லது எதுவும் கொடுக்கவில்லை. எத்தனை நிழல் துண்டுகளை நான் குவித்தேன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
100க்கு மேல் இருக்க வேண்டும், இல்லையா? 110 கூட இருக்கலாம். இல்லை, வழி இல்லை. நாங்கள் இங்கு வந்திருப்பது சில நாட்கள், அதிகபட்சம் ஒரு வாரம். அவர் ரன்களை வரவழைத்து சரிபார்க்க முடியும், ஆனால் எப்படியோ அந்த எண்ணம் அவருக்கு ஏற்படவில்லை. அப்படிச் செய்திருந்தால் அவர் திகிலடைந்திருப்பார். நிழல் துணுக்குகளை எல்லாம் மறந்து சன்னி நிமிர்ந்து பார்த்து தலையின் பின்பகுதியை வருடினான். ஆரம்பத்தில் அவர் காலையில் மரத்தில் ஏறி முன்பு சென்றதை விட உயரத்தை ஆராய திட்டமிட்டார். நேர்க்கு கொடுக்கக்கூடிய சிறந்த, மிகவும் சுவையான பழங்களை தேடினார். ஆனால் யோசித்த பிறகு இரவு முடியும் வரை காத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இருட்டில் சரியாக பார்க்க முடிந்தது. இந்த வழியில் அவர் சேஞ்சிங் ஸ்டாருக்கு ஒரு மகிழ்ச்சியான பரிசை விரைவில் வழங்க முடியும். அதிசய மரத்தின் தண்டுக்கு அருகில் அடியெடுத்து வைத்த சன்னி ஏற ஆரம்பித்தாள். முதல் நீட்சி மிகவும் கடினமாக இருந்தது, ஏனெனில் மென்மையான அப்சிடியன் பட்டைகளில் சிறிய விரிசல்கள் மற்றும் புடைப்புகள் தவிர அவருக்கு எதுவும் பிடிக்கவில்லை. கிளைகளை அடைய அதிக முயற்சி தேவைப்பட்டது. இருப்பினும் அவர் ஏற்கனவே பழக்கமாகிவிட்டார். கிட்டத்தட்ட உள்ளுணர்வில் கைகளையும் கால்களையும் நகர்த்தி சன்னி மேலும் மேலும் உயர்ந்தார். விரைவில் அவர் ஏற்கனவே ஒரு பெரிய, பரந்த கிளையின் மேல் தன்னை இழுத்துக்கொண்டார். இந்த முதல் கிளைகள் சாலைகள் போல் அகலமாக இருந்தன. இரவு காற்றின் குளிர்ச்சியை அனுபவித்து சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார். சன்னி இதற்கு முன் சோல் ட்ரீ மீது இருட்டில் ஏறியதில்லை. பிரகாசமான சூரிய கதிர்கள் இலைகள் வழியாக விழாமல் வித்தியாசமாக தெரிந்தது. துடிப்பான மகத்துவம் மறைந்து வினோதமான அமைதியுடன் மாற்றப்பட்டது. கருஞ்சிவப்பு இலைகளின் சலசலப்பு இனி அமைதியாகவும் தெரியவில்லை. சொல்லப்போனால் சன்னிக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அதுபோல் ஒலித்தது. ஆயிரக்கணக்கில் சிக்கிக்கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் வேதனையில் அலறுகின்றன. இன்று எனக்கென்ன? இதுபோன்ற விஷயங்களை நான் எப்படி நினைக்க முடியும்? என்ன ஒரு முட்டாள்! பெரிய மரம் என்னை கேட்காதது நல்லது, இல்லையெனில் நான் மிகவும் வெட்கப்படுவேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள் ஆன்மா மரமே. தலையை ஆட்டியபடி சன்னி எழுந்து நின்று ஏறுவதை தொடர்ந்தான். அவர் தன்னை பற்றி மிகவும் ஏமாற்றமடைந்தார். மரம் அவர்களுக்கு வழங்கிய அனைத்து நன்மைகளுக்கும் பிறகு அவர் முட்டாள்தனமாக அதன் கருணையை, அதன் மகத்துவத்தை, விழுங்குவதற்கான அதன் விருப்பத்தை சந்தேகித்தார். எவ்வளவு நன்றி கெட்டது! அவர் ஏன் யோசிக்க ஆரம்பித்தார்? ஆமா, அவர் சரியாக எதை பற்றி யோசித்தார்? சன்னி தன் எண்ண ஓட்டத்தை நினைவுபடுத்த முடியாமல் முகம் சுளித்தாள். ஐயோ, எதுவாக இருந்தாலும் நான் நேர்க்கு ஒரு சுவையான பழத்தை கண்டுபிடிப்பதற்காக வந்துள்ளேன், என் பகுத்தறிவை பயிற்சி செய்யவில்லை. மேலும் உயரமாக ஏறி அவர்கள் முன்பு ஆராய்ந்த பகுதியை அவர் விரைவில் கைவிட்டார். பெரிய மரத்தின் கிரீடம் தனக்கென ஒரு பிரமை உருவாக்கும் அளவுக்கு பரந்ததாக இருந்தது. பெரிய கிளைகள் எல்லா திசைகளிலும் குழப்பமாக வளர்ந்தன, ஒருவரையொருவர் முறுக்கிக் கொண்டும் குறுக்காகவும். தடிமனான இலைகள் பார்வை கோடுகளை தடுக்கின்றன, மேலும் பழங்களை தேடும் எந்த முயற்சியும் கடினமாகவும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் சன்னி தொடர்வதில் உறுதியாக இருந்தார். சூரிய ஒளி அடர்த்தியாக இருக்கும் இடத்தில் அவர் உண்மையில் உயரத்திற்குச் சென்றால் பழங்கள் மிகவும் பழுத்திருக்கும் என்று அவர் எண்ணினார். உயரமான கிளைகளிலிருந்து ஒரு பழத்தையும் அவர்கள் முயற்சித்ததில்லை. அவர் உண்மையிலேயே அற்புதமான ஒன்றை கண்டுபிடிக்க முடிந்தால் நெஃபிஸ் தனது மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றும் தீவை விட்டு வெளியேறும் தனது விசித்திரமான எண்ணங்களை கைவிட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பழங்கள் மந்திரமாக இருந்தன. ஒருவேளை அவள் சிரிக்கவும் கூடும். உற்சாகமடைந்த சன்னி தொடர்ந்து ஏறினார். காலம் மெல்ல நகர்ந்தது. நீண்ட காலத்திற்குப் பிறகு சன்னி இறுதியாக அவர் போதுமான அளவு உயர்ந்துவிட்டார் என்று முடிவு செய்தார். எத்தனை மணி நேரத்திற்கு முன்பு அவர் ஏறத் தொடங்கினார் என்று அவருக்கு தெரியவில்லை, ஆனால் அவரது தசைகளின் வலி மற்றும் கிளைகளின் அகலம் குறைவதை பார்த்து அவர் மரத்தின் மேல் பகுதியில் எங்கோ இருந்தார். ஒரு கிளையை மிதித்து மெதுவாக முன்னோக்கி நடந்து பக்கத்திலிருந்து பக்கமாக பார்த்தார். பழங்களை தேடுவது எளிதல்ல, அதற்கு நல்ல புரிதலும் பொறுமையும் தேவைப்பட்டது. மற்றும் ஒரு சிறந்த சமநிலை உணர்வு. நிச்சயமாக இந்த உயரத்தில் இருந்து விழுவது பெரிய அனுபவமாக இருக்காது. உண்மையில் அது அவருடைய கடைசியாக இருக்கும். சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக கவனித்த சன்னி பெரிய மரத்தின் தண்டிலிருந்து மேலும் மேலும் நகர்ந்தாள். அவன் கால்களுக்கு கீழே கிளைகள் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன. சில முறை அவர் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவினார். சலசலக்கும் இலைகளின் மெல்லிசையில் மாற்றம் ஏற்பட்டது. வழியில் பல பழங்கள் தொங்குவதை கவனித்தார். அவை பழுத்த மற்றும் சுவையாகத் தெரிந்தன, ஆனால் அவற்றில் எதுவுமே உண்மையில் சிறப்பானதாக இல்லை. மேலும் அவர் மிகவும் அற்புதமான பழத்தை கண்டுபிடிக்க விரும்பினார். இறுதியாக சன்னி கிளைகள் மிகவும் குறுகலாக மற்றும் மெல்லியதாக வளர்ந்தது. இப்போது அவை ஒரு சாதாரண மரத்தின் அளவை போலவே இருந்தன. அவருடைய எடையை தாங்க முடியவில்லை. ஆனால் அவர் இன்னும் நெஃபிஸுக்கு பொருத்தமான பரிசை கண்டுபிடிக்கவில்லை. சன்னி நிராதரவாக சுற்றிலும் பார்த்தாள். அவர் உண்மையிலேயே முடியும் என்று நினைத்தார். அப்போது ஒரு விசித்திரமான ஒன்றை கவனித்தார்.
அவனிடமிருந்து சிறிது தூரத்தில் அவன் நின்றிருந்த மரக்கிளைக்கு சற்று மேலே இருந்த கிளைகள் ஏதோ எடையுடையது போல் கீழே முறுக்கிக் கொண்டிருந்தன. இருப்பினும் ஏறக்குறைய ஊடுருவ முடியாத இலைகளின் சுவரின் பின்னால் அது என்னவென்று அவனால் பார்க்க முடியவில்லை. உண்மையில் அவர் இருட்டாக இருந்ததால் மட்டுமே ஒழுங்கின்மையை கவனித்தார். பகல் வெளிச்சத்தில் ஆன்மா மரத்தின் பசுமையாக இருக்கும் பிரகாசமான நிறம் கிளைகளின் வடிவத்தை கண்ணுக்கு தெரியாததாக மாற்றும். ஆனால் சன்னியின் இரவு பார்வையில் அனைத்து வண்ணங்களும் முடக்கப்பட்டன, கிட்டத்தட்ட சாம்பல் நிறத்தின் பல்வேறு நிழல்களாக மாறியது. சுவாரஸ்யமானது. குதித்து அவர் ஒரு உயரமான கிளையை பிடித்து மேலே இழுத்தார். பின்னர் விழாமல் கவனமாக சன்னி இலை தடையை நெருங்கி தனது வழியை கட்டாயப்படுத்தினார். செயல்பாட்டில் அவர் நிழலின் உதவியுடன் தனது வலிமையையும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்க வேண்டியிருந்தது. இல்லையெனில் அவர் பின்வாங்க வேண்டியிருக்கும் அல்லது அவரது மரணத்திற்கு கீழே விழுந்துவிடும். இறுதியாக அவர் இலைகளின் கடைசி அடுக்கிலிருந்து தன்னை விடுவித்து ஒரு படி மேலே சென்றார். பின்னர் சன்னி உறைந்தார். அவரது கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தன. அவருக்கு முன்னால் முறுக்கப்பட்ட கிளைகளின் ரகசிய பையில் உலகத்திலிருந்து மறைத்து கருஞ்சிவப்பு இலைகளுக்கு இடையில் ஒரு பெரிய விரிவான பறவை கூடு இருந்தது. அதன் மையத்தில் ஒரு வட்ட துளை இருந்தது. பொதுவாக அத்தகைய கூடு புல் மற்றும் கிளைகளால் உருவாக்கப்படும், ஆனால் இது பெரிய மரத்தின் கிளைகளிலிருந்து கட்டப்பட்டது. ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் ஒரு மனிதனின் கையைப் போல தடிமனாக இருக்கும். இந்த கிளைகள் முறுக்கப்பட்ட மற்றும் குழப்பமான வடிவத்தில் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இடைவெளியற்ற ஓனிக்ஸ் கருப்பு சுவர்களை உருவாக்கியது. சன்னி இதுபோன்ற எதையும் பார்த்ததில்லை. உண்மையான உலகில் பறவைகள் ஒரு அரிய காட்சியாக இருந்தன. ராட்சதவை ஒருபுறம் இருக்கட்டும், கூட்டின் நுழைவாயிலின் அளவு ஒரு சிறிய திற கடந்து செல்லும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. கூடு பல மடங்கு பெரியதாக இருந்தது. வாவ்! ஒரு வினாடி அவர் ஒரு பய உணர்வை உணர்ந்தார். ராட்சத பறவை எங்கோ அருகில் உள்ளது என்று பயந்தார். ஆனால் பின்னர் அவரது பயம் மறைந்தது. கூடு பார்த்தது. கைவிடப்பட்டது. இது பழமையான மற்றும் காலியாக இருந்தது. அதன் சில பகுதிகள் ஏற்கனவே சரிவின் விளிம்பில் உள்ளன. இந்த மறைவான இரகசியமான இடத்தில் யாரேனும் இருந்திருக்காமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டன என்பது போல் இருந்தது. தனிமை மற்றும் தனிமையின் உணர்வால் காற்று நிரம்பியது. புரிகிறது. நான் அரிதாகவே இலைகளை கடக்க முடிந்தால் ஒரு மாபெரும் அரக்கன் தடையில் ஒரு பெரிய ஓட்டையை விடாமல் அதை எப்படிச் செய்யும்? சன்னி தயங்கினார். எச்சரிக்கையும் ஆர்வமும் அவனது இதயத்தில் ஒருவரையொருவர் எதிர்த்து போராடுகின்றன. ஒருபுறம் பழங்கால கூடுகளை ஆராய்வது கனவு மண்டலத்திற்குள் ஒருபுறம் இருக்க எங்கும் சிறந்த யோசனைகள் அல்ல. அது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியது. மறுபுறம் இது ஒரு பெரிய வெகுமதிக்கு வழிவகுக்கும். மேலும் இது மிகவும் சுவாரஸ்யமாக இல்லையா? இறுதியில் சன்னி தனது ஆர்வத்தை தணிக்க கூட்டின் உள்ளே ஏற முடிவு செய்தார். எதிர்பாராத சிந்தனையை தொடர்ந்து அது பாதுகாப்பானது என்று அவர் தன்னைத்தானே நம்பிக்கொண்டார். அவரது சிதைந்த மனநிலையில் ஆன்மா மரம் ஒரு சிறந்த மற்றும் கருணையுள்ள உயிரினம், வெளி உலகில் மறைந்திருக்கும் பயங்கரமான அச்சுறுத்தல்களிலிருந்து தங்களை காக்கும் ஒரு உயிரினம் என்று சன்னி நம்பினார். அப்படியானால் பெரிய மரத்துடன் தொடர்புடைய எதுவும் எவ்வாறு பாதுகாப்பற்றதாக இருக்கும்? கூட்டின் நுழைவாயிலுக்கு அருகில் சென்று கிளையின் விளிம்பில் சமன் செய்து உள்ளே பார்க்க முயன்றான். இருப்பினும் கூட்டின் கூரையின் உட்புறத்தை தவிர வேறு எதையும் பார்க்கும் அளவுக்கு அவர் உயரமாக இல்லை. அவரது நிலை மிகவும் ஆபத்தானதாக இருந்ததால் தவிர்க்க முடியாததை தாமதப்படுத்த வேண்டாம் என்று சன்னி முடிவு செய்து நுழைவாயிலின் உதட்டின் மேல் தன்னை தூக்கி எறிந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு மென்மையான மேற்பரப்பில் இறங்கினார். கூட்டின் கீழ் பகுதி வெள்ளை பட்டு போன்ற சிலந்தி வலைகள் கொண்ட ஒரு தடிமனான மெத்தையில் மூடப்பட்டிருந்தது. காலம் அவர்களை மணலை போல மிருதுவாகவும் நெகிழ்வாகவும் ஆக்கியது. சுற்றிலும் நிறைய சிலந்தி வலை இருந்தது. ஒரு கணம் சன்னி ஒரு பெரிய வெள்ளை கூட்டில் விழுந்துவிட்டதாக நினைத்தான். ஆனால் இல்லை, அது ஒரு கூடு மட்டுமே. அங்கே அதன் மையத்தில் ஒரு சன்னி கண் சிமிட்டினாள். கூட்டின் மையத்தில் ஒரு முட்டை இருந்தது. ஒரு பெரிய பழங்கால முட்டை, அவரைப் போலவே உயரமாகவும் சாம்பல் நிறமாகவும் உயிரற்றதாகவும் காலப்போக்கில் கல்லாக மாறியது போலவும் இருந்தது. மூச்சுவிட மறந்து சன்னி சுற்றும் முற்றும் பார்த்தார். சுற்றிலும் எதுவும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் இல்லை, ராட்சத கூடு வெறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத நிழல் கூட மறைந்திருக்கவில்லை. எப்படி? கண்கவர். சன்னி விசித்திரமான உற்சாகமாக உணர்ந்தாள். அவரை தவிர வேறு யாரும் பார்த்திராத நம்ப முடியாத ஒன்றை கண்டுபிடித்த உணர்வு அவருக்கு ஆழ்ந்த ஆச்சரியத்தையும் திருப்தியையும் அளித்தது. ஒரு ஆய்வாளரின் பேரார்வம் நிறைந்த ஒரு பக்கம் அவருக்கு இருப்பதாக அவர் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. இந்த விஷயத்தை பார்க்கலாம். மென்மையான பட்டு மீது நடந்து சன்னி மெதுவாக அந்த பெரிய முட்டையை வட்டமிட்டு ஆய்வு செய்தார். முதல் பார்வையில் அது கல்லால் ஆனது என்று தோன்றியது.
முட்டையின் மேற்பரப்பு பல்வேறு சாம்பல் நிற நிழல்களில் வண்ணம் பூசப்பட்டது. அவை நகரும் மேகங்களைப் போல ஒன்றோடொன்று மூடப்பட்டிருந்தன. இந்த முறை விசித்திரமாக அழகாக இருந்தது. முட்டைக்கு ஒரு மர்மமான ஒளியை கொடுத்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அது பெரியதாகவும் மென்மையாகவும் இருந்தது. சன்னி தலையின் பின்பகுதியை சொரிந்துவிட்டு அருகில் சென்று முட்டையின் மேற்பரப்பில் கையை வைத்தான். உடனே அவர் ஒரு திடமான திகைப்பு உணர்வை உணர்ந்தார். முட்டை தொடுவதற்கு சூடாக இருந்தது. இன்னும் உயிருடன் இருக்கிறதா? அடுத்த நொடியில் சன்னி ஒரு விசித்திரமான இழுவை தனது மையத்தை பாதித்தது. அந்த முட்டை அவனது உயிர் சக்தியை திருட முயல்வது போல் இருந்தது. அவன் கையை விலக்கி இருண்ட அச்சத்துடன் முட்டையை பார்த்தான். கேடுகெட்ட விஷயம் உயிருடன் மட்டுமல்ல, அதை தொட்ட எதனிலிருந்தும் உயிரை உறிஞ்சும் திறன் கொண்டது. ஒரே ஒரு காரணத்தால் அது அவனது ஆன்மாவை உண்ணத் தவறியது. சன்னிக்கு தெரிந்தவரை இரு உலகங்களிலும் உண்மையான ஆத்மா இல்லாத ஒரே இருப்பு அவர் மட்டுமே. அவருக்கு பதிலாக மர்மமான நிழல்கோர் இருந்தது. அதனால்தான் அவனது உயிர் சக்தி பாதிக்கப்படவில்லை. பியூ, அது நெருக்கமாக இருந்தது. ராட்சத முட்டையை பார்த்த சன்னி அதை எப்படி திரும்பப் பெறுவது என்று யோசித்தார். கூட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நைட்மேர் உயிரினத்திற்கு சொந்தமானது. எனவே அதன் ஸ்பான் கணிசமான பலம் கொண்டது. இருப்பினும் சில அறியப்படாத காரணங்களால் அந்த உயிரினம் குஞ்சு பொரிக்க முடியவில்லை மற்றும் அதன் பெற்றோரால் விட்டுச் செல்லப்பட்டது. நித்தியம் முழுவதும் முட்டைக்குள் சிக்கிக்கொள்ள விதிக்கப்பட்டது. அல்லது குறைந்தபட்சம் சில துரதிர்ஷ்டவசமான முட்டாள்கள் நெருங்கி வரும் வரை அதற்கு ஆன்மா சாரத்தை ஊட்டி விடுவிப்பதற்கு போதுமான சக்தியை கொடுக்க வேண்டும். அதிர்ஷ்டவசமாக நான் ஒரு முட்டாள் அல்ல. காத்திரு. ஓ, நான் இருக்கலாம். சமீபகாலமாக அவரது முடிவுகள் மிகவும் விசித்திரமாக உள்ளன. இந்த சமீபத்தியது உட்பட சிலவற்றை அவரால் முழுமையாக விளக்க முடியவில்லை. அவனது சிந்தனை திறன் குறைந்துவிட்டது போல் இருந்தது. என்ன இருந்தாலும் நான் இன்னும் கெட்ட முட்டையை விட புத்திசாலி. ஒரு உண்மையான ஆய்வாளரைப் போல அவர் இதுவரை யாரும் செல்லாத இடத்திற்குச் சென்று நம்பமுடியாத கண்டுபிடிப்பு செய்தார். அவர் நம்பமுடியாத மர்மமான அரிதான ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். இது ஒரு மனிதன் கூட கேள்விப்பட்டதில்லை. இயற்கையாகவே அவர் அதை கொல்ல வேண்டியிருந்தது. அதுதான் ஆய்வு உணர்வாக இருந்தது, இல்லையா? மிட்நைட் ஷாட்டை வரவழைத்து சன்னி அதை முட்டையின் கல் மேற்பரப்பில் செலுத்தினார். இதனால் சிலந்தி வலையில் தீப்பொறி மழை பெய்தது. கூர்மையான கத்தி கல்லின் குறுக்கே பாதிப்பில்லாமல் சறுக்கி அதன் மீது ஆழமற்ற கீறலை மட்டுமே விட்டுச் சென்றது. கடினமான பாஸ்டர்ட். விழித்தெழுந்த ஆயுதத்தின் தாக்குதலை தாங்கும் அளவுக்கு முட்டை உறுதியானது. அது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தால் வயது வந்த அசுரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருப்பார் என்று கற்பனை செய்ய சன்னி பயந்தார். இது நிச்சயமாக ஒரு சராசரி கனவு உயிரினம் அல்ல. ஆனால் அப்போது அவர் சராசரியாக தூங்குபவர் அல்ல. அவரது நிழல் அவரது கைகளிலிருந்து மிட்நைட் ஷாட் மீது பாய்ந்தது. பிளேட்டின் மெருகூட்டப்பட்ட உலோகத்தை கருப்பு மற்றும் பளபளப்பாக மாற்றியது. உடனே அந்த வாளிலிருந்து குளிர்ந்த ஒளி வீசியது. அது உலகையே துண்டாடும் அளவுக்கு கூர்மையாக உணர்ந்தது. முன்னோக்கிச் சென்று சன்னி தனது தலைக்கு மேல் ஷாட்டை உயர்த்தி கீழே வெட்டினார். நசுக்கிய அடியை வழங்கினார். நிழலால் மேம்படுத்தப்பட்ட கருமையான கத்தி முட்டையின் கல் மேற்பரப்பில் கடித்து அதை பிரித்தது. ராட்சத கல் முட்டைக்குள் சன்னியின் வாள் பாய்ந்ததில் விரிசல் ஏற்பட்டது. ஒரு கொடிய கருஞ்சிவப்பு ஒளி பிளவுகள் வழியாக பிரகாசித்தது. பின்னர் மறைந்து இருளைத் தவிர வேறு எதையும் விட்டு வைக்கவில்லை. வெள்ளை சிலந்தி வலையில் பிசுபிசுப்பான கருப்பு திரவம் பாய்ந்தது. தொடர்ந்த அமைதியில் மந்திரவாதியின் மயக்கும் குரலை சன்னி கேட்டாள். நீங்கள் ஒரு பெரிய பிசாசை கொன்றுவிட்டீர்கள், கேவலமான திருடன் பறவையின் முட்டை. உங்கள் நிழல் வலுவடைகிறது. நீங்கள் ஒரு நினைவகத்தை பெற்றுள்ளீர்கள்.